வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். என் பேர் மணிகண்டன் சிவகுமார். யாழோட சிறப்புக்கான படத்தோட எடிட்டர். இந்த படம் வந்து எனக்கு 5th ஃபிலிம். இந்த படத்தை வந்து ஜெகன் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜெகன் சாருக்கு வந்து இது 4th மூவி. ராமன் தேடி செய்திக்கப்புறம் ஒரு கேப்புக்கு அப்புறம் பண்ணியிருக்காரு. ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் சூஸ் பண்ண சப்ஜெக்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு செருப்பை வச்சு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். காமெடி அண்ட் எமோஷனல் ஈக்குவலி பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த படம் வந்து எவ்ரி 10th மினிட் வந்து புது புது ஆர்டிஸ்ட் உள்ளே வருவாங்க. ஆடியன்ஸ்க்கு அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் அவங்க உள்ளே வரும்போது. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அண்டு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் யூஸ்வலி ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோஸில் தான் பண்ணுவாங்க. இந்த படத்தில் என்னென்னா நான் வெரி பிகினிங் அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து டேரக்டர் கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ரொடக்ஷன்லையும் நான் வந்து ஸ்பாட்டில் போய் ஒர்க் பண்ணியிருக்கேன் டேரக்டர் கூட. அன்னைக்கு ஷூட் பண்ணது அன்றைக்கி நைட்டை மேக்ஸிமம் எடிட் பண்ணி நெக்ஸ்ட் டே ஏதாவது தேவையான எடுத்துக்கும். சில இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன் லைவ் எடிட் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு எங்களுக்கு. ஏன்னா எது வேணும் எது வேணான்றதை ஆன் ஸ்பாட்டே எங்களால் டிட்டர்மைன் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த படத்துக்கு வந்து சுகசெல்வன் கேமரா பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அவர் ஃபஸ்ட் படம் மாதிரியே இருக்காது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பெரிய கேமராமேனாக வருவார். மியூசிக் வந்து இஷான் தேவ் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சாங்ஸுமே யூனிக் ஸ்டைலில் பண்ணியிருக்காரு. அவர் அந்த ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஜானரில் இருக்கும். ஒரு சாங் வந்து பார்த்திங்கன்னா யாழோட சிறப்பு காணணும் டைட்டில் சாங். அது வந்து பார்த்திங்கன்னா சாங் கேட்குறதுக்கு பெப்பியாக இருக்கும். சிம்பு பாடியிருக்காரு. பட் படத்தோடு வரும்போது அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும் அந்த சாங் வந்து. அண்டு அபிமானின்னு ஒரு சாங் சூப்பர் சிங்கர் பிரியங்கா பாடியிருக்காங்க. அது ஒரு ஃபியூஷன் கைண்ட் ஆஃப் ட்ராக் வந்து ஃபீமேல் போர்ஷன். அந்த அபிமானி பிரியங்கா போர்ஷன் வந்து மெலடியஸாக இருக்கும். ஈஷான் பாடியிருக்கிறது வந்து ஃபியூஷன் இது ஃபோக்காக இருக்கும். இது ப்ரீ கிளைமேக்ஸில் வரும்போது அவ்வளோ இம்பேக்டாக இருக்கும் அந்த சாங்கு. ஸோ ட்ரம் ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் சார்பில் சக்திவேல் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஹீரோ தமிழ்ன்ற ஒரு பையன் நடிச்சிருக்காப்புல. அவர் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஹீரோ வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இருந்து நடித்த ஒரு பையன். பசங்க படத்துலேருந்து பாண்டியாக நடித்த பையன் இப்போ இன்றைக்கி தமிழாக ஹீரோவாக வந்திருக்கான். ஆனந்தி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனந்தி வந்து இதுக்கு முன்னாடி படங்கள் இல்லாமல் இந்த படத்தோட முந்தைய படங்களோட அடையாளம் இல்லாமல் இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வேறு ஒரு அடையாளம் கிடைக்கும்னு நம்புகிறேன். இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆனோன்னா எல்லோரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். நான் இயக்குனர் ஜெகநாத். யாழோட சிறப்பு காணும் இந்த படத்தோட இயக்குனர். யாழோட சிறப்பு காணும் இது டைட்டில் மட்டும் இல்லை, கதையும் இதுதான். சிறப்பை காணாமல் போயிடுது ஹீரோயினோடது. அதுதான் கையில் ஆனந்தியோடது. அது தேடுறது தான் படம். தேடுறது யாருன்னா ஹீரோ. முன்னாடி பக்கோடா பாண்டியா அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ தமிழ்ங்கிற பேரில் ஹீரோவாக லான்ச் பண்ணுறோம். அந்த தேடலுக்கு உறுதுணையாக இருக்கிறது யோகி பாபு. உறுதுணையாக இருக்காரா இடைஞ்சலாக இருக்காருன்னா ஸ்க்ரீன் பிளேல தெரியும். அவங்க யாரெல்லாம் அந்த தேடலில் யாரெல்லாம் கடந்து போகிறாங்க, யாரெல்லாம் சந்திக்கிறாங்கன்றது அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. யோகி பாபு, லிவிங்ஸ்டன், அண்ட் தென் சிங்கம்புலி, அண்ட் தென் KS ரவிக்குமார் சார், தளபதி தினேஷ், இப்படி ஒவ்வொரு கேரக்டராக சந்திச்சு போவாங்க. இந்த படமே ஒரு பயணம் தான். ஒரு மழை காலத்தில் நடக்கிற பயணம். ஒரு ஆளோட செருப்பை காணும் அப்படின்னா வந்து தேடலே வந்து ஒரு குடையோட, ஒரு உடஞ்ச கையோட, மலையில் சேரில் சகதியில் அப்படி தேடுறதான் படம். முழுக்க ஒரு காமெடி ட்ரீட்மெண்ட்டு. காமெடியிலே ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும். இந்த படத்தோட கேஸ்டிங் அப்படின்னு வந்து எல்லாம் பார்த்தா எல்லாருமே எஸ்டாப்ளிஷ்டு. ஆனால் வந்து க்ரூ, அந்த டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிப்யூட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். கேமராமேன் சுகசெல்வம், எடிட்டர் மணிகண்டன், மியூசிக் டைரக்டர் இஷான் தேவ் அப்படின்னு ஒரு புது பையன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இஷான் தேவ் வந்து பெஸ்ட் சிங்கர் ஆல்சோ. 2012 கர்நாடகாவில் பெஸ்ட் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. ஆனால் அந்த பையன்ட்ட சொல்லுவேன், அவனுக்குள்ள ஒரு பெரிய ஞானம் இருக்குது. எப்படி இருக்குன்னா அப்டேட்டடாக கரண்ட்டில் இருக்கான், ஆனால் மெலோடியோடு இருக்கான், மெலோடி டிஞ்சோடு இருக்கான். ஒரு ராஜா சார், ரஹ்மான் சார், அந்த ஹரிஸ் எல்லாரையும் தொட்டு தழுவி அப்படியே வந்து நிற்கிற ஒரு பையன். ஆனால் அவனுக்கான ஒரு தனி அடையாளத்தோட. இந்த படத்தில் 5 சாங்ஸு. 5 சாங்கில் வந்து ஒரு சாங்கை வந்து STR பாடியிருக்காரு. STR வந்து நிறையா படம் பாடுறாரு, ஓகே. பட் அவளோட செருப்பு காணும் படத்தில் STR பாடினது செருப்பு சாங்கே பாடியிருக்காரு. அது கான்ட்ரவர்சி கிடையாது. டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். டெஃபினட்டாக பெரிய வரவேற்பு பெறும். ஏன்னா செருப்பு பற்றி ஒரு பயோகிராஃபி அந்த லிரிக்கில் இருக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு சாங்கில். அண்ட் தென் வந்து ஸ்ரேயா கோஷல் ஒரு சாங் மெலோடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட முன்னாடி படங்கள்லேயே மெலோடி இருக்கும். இப்போ இந்த படத்துலேயும் ஒரு ஸ்ட்ராங்கான மெலோடி இருக்குது, இரவல் வருகிறாய். அப்புறம் அபிமானியே சிங்கர் பிரியங்கா பாடின சாங். அது யூடியூப்பில் FBல பார்த்துருப்பீங்க, பெரிய ரீச்சு. ஸோ இது வந்து ஒரு மழை காலத்தில் நடக்கிற படம். மக்களுக்கு பிடிக்கிற படமாக இருக்கும். 100 இடத்துல சிரிக்கலாம் ஷுவராக. காமெடிக்கு குறை இருக்காது. ஆனால் ஒரு ஃபீல் குட் மிஸ் ஆகாமல் வெளியே வர்றப்போ ஒரு சின்ன கனத்த இதயத்தோடு வரலாம். நிச்சயம் சினிமா ஆடியன்ஸை என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். நன்றி. வணக்கம்.
என் பேர் சக்திவேல். ட்ரம்சிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் எங்களோட முதல் படம் என் ஆளோட செருப்பை காணோம். இந்த படத்தோட டைரக்டர் ஜெகன். இவர் இந்த ஸ்டோரி என்கிட்ட வந்து சொன்னோடனே செருப்பை வச்சு அவர் சொன்ன ஸ்டோரி வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதனால் இந்த படம் பண்ணணும். அவர் ஸ்டோரியாக சொன்னப்போ நான் உண்மையாக ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். அது ஸ்க்ரீன் பிளேயில் பார்க்குறப்ப இன்னும் வந்து ஒரு செருப்பை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு படத்தை அவர் கொடுத்துருக்காரு. உண்மையாலுமே ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி அது. இதில் ஆர்டிஸ்ட்டு கயல் ஆனந்தி பண்ணியிருக்காங்க. ஹீரோவா தமிழ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முகம்தான். அவர் காமெடி ரோல் யோகி பாபு, பாலசரவணன், சிங்கம்புலி, லிவிங்ஸ்டன் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. படம் உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல மூவியாக இருக்கும். எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். வணக்கம்.